السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீப காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் அங்கே மதீனாவிலே ஏற்பட்ட மாற்றங்கள், அதற்கு காரணமாக இருந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். நாம் வரலாற்றிலே மறக்கக்கூடாத நபர்கள் சில பேர்கள் இருக்கிறார்கள். அதிலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்களுக்கு சரியான ஆதரவும் ஒத்துழைப்பும் இல்லாத போது அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு போகும்படி உத்தரவிட்டான். ஆனால் அங்கே மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன போது மதீனாவில் இருக்கிற எல்லோருமே மதீனாவின் எல்லையில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். மதீனாவின் எல்லையில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். ஆரம்பத்தில் 6 பேர் வந்துதான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனார்கள். அதில் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர். அவரோடு மக்காவிலிருந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அவர் இருவரும் செய்த முயற்சியால் அதிலே மிக அதிகமான பங்களிப்பு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்ந்தது. அவர்கள்தான் பிரச்சாரம் செய்து குர்ஆனுடைய வசனங்களை எடுத்துச் சொல்லி அந்த மக்களுடைய மனதை மாற்றி அவர்களை இஸ்லாத்தின்பால் ஈர்த்து வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே மதீனாவின் எல்லைக்குள் வருகிற போது தலஅல் பத்ரு அலைனா, சந்திரன் எங்களுக்கு உதயமாகி விட்டது என்று சொல்லி பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் மகிழ்ச்சியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் வரவேற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு சொந்தமானவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அவருடைய வரலாற்றை நாம் கொஞ்சம் பார்க்கிறோம். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபீமா உமைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி குலத்தை சார்ந்தவர், மிகப்பெரிய பணக்காரர். மதீனாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர். அவர் அணிந்திருக்கிற ஆடை மிக காஸ்ட்லியானதாக தான் இருக்கு. 200 திரகம் மதிப்புள்ள ஆடை அணிந்திருப்பார். அன்றைக்கு 4 திரகத்தில ஆடை வாங்கி விடலாம். ஆனால் அவர் அணிந்திருக்கிற ஆடை 200 திரகம் மதிப்புள்ளதாக இருக்கு. அவர் அணிந்திருக்கிற சப்பல் கூட, செருப்பு கூட காஸ்ட்லியானது. அவர் தன்னுடைய ஆடையிலே பூசிக்கொள்கிற அத்தர் மிக உயர்தரமானது. அவர் அந்த போட்டிருக்கிற அந்த அத்தரை முகர்வதற்காகவே மக்கள் பின்னால வந்துட்டே இருப்பாங்களாம் அவங்களோட. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராக இருந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகலையாக ஆகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய சகோதரியை ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர்கள் திருமணம் செய்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகலை முறையாக ஆகிறது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்த நேரத்தில் அந்த ஏகத்துவ கலிமாவின்பால் ஈர்க்கப்பட்டு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாருல் அர்கம் என்று சொல்லப்படுகிற அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றதால்
சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவு வேதனைக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்களோ அதே போன்றதொரு கொடுமைக்கும் வேதனைக்கும் இவர் ஆளாக்கப்பட்டார். இவருடைய நிலை மிக வித்தியாசமானது. இவர் வெளியிலேயும் அடி வாங்கினார், வீட்டுக்குள்ளேயும் அடி வாங்கினார். அவருடைய தாயார் ஹனாஸ் பின்த் மாலிக் என்பவர். இவர் சர்வாதிகார குணம் கொண்டவராக இருந்தார். நன்றாக இருந்தபோது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத போது தன்னுடைய மகனுக்கு பார்த்து பார்த்து பக்குவமாய் பரோபரமாய் செல்வ நிலையிலே மிக ஆடம்பரமாய் வாழ விட்ட அந்த தாய் மகன் இஸ்லாத்துக்கு ஏற்ற பின்பு தன்னுடைய கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளேயே வேதனை செய்தார். ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்தார் என்றால், மகன் வீட்டை விட்டு வெளியே போனால்தானே முகம்மதை போய் சந்திப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்து விடுவோம் என்று முடிவு செய்து வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொடுமை செய்தார் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். ஆனால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தார்கள். தன்னுடைய வேலைக்காரர் மூலமாக முஸ்லிம்களை தொடர்பு கொண்டு அபிசீனியாவுக்கு முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் போகிறார்கள் என்ற தகவலை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால் சில பேர் வீட்டு வேலைக்காரருடைய உதவியோடு தான் உடுத்தியிருந்த ஆடையோடு வேறு எதையும் எடுத்துச் செல்லாமல், மிகப்பெரிய பணக்காரர், எந்த சொத்தையும் எடுத்துச் செல்லாமல், சொல்ல போனால் காலிலே அணிவதற்கு செருப்பு கூட இல்லாமல் அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற முஸ்லிம்களோடு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செருப்பு கூட போடாமல் சுடு மணலிலே, பாலைவனத்தின் சுடு மணலில் அவர் நடந்து சென்றார். அவருக்கு அப்படி செருப்பெல்லாம் இல்லாமல் நடந்து பழக்கமில்லை. கொஞ்சம் தூரம் நடந்து சென்ற பிறகு அவருடைய கால்கள் எல்லாம் அப்படியே சுடு மணலின் காரணமாக, செருப்பில்லாமல் நடந்த காரணத்தினாலே அவருடைய கால்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பித்து விட்டது. எனவே அவர் இவருடைய நிலைமையை பார்க்கிறார். காலிலிருந்து ரத்தம் வருகிறது. இவருடைய நிலைமையை ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அவருடன் வந்த அவர் பார்க்கிறார். அவர் விவசாய பூமியிலே வேலை செய்தவர். அதனால் செருப்பில்லாமல் நடந்து பழகியவர். ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய செருப்பை கொடுத்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை தொடர்ந்து அபிசீனிய ஹிஜ்ரத் பயணத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே போய் அபிசீனியாவிலேயே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை நகர்கிறது. அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது அங்கிருந்து அப்படியே மதீனாவுக்கு வந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிகப்பெரிய செல்வ செழிப்பிலிருந்து உடுத்துவதற்கு கூட சரியான ஆடை இல்லாமல் மிகப்பெரிய வறிய சூழ்நிலைக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இவர்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமிதம் கொள்வார்கள். புகழ்ந்து பல கட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். முஸ்அபுல் கைர், முஸ்அப் சிறந்தவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிற சபைக்கு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். காலில் நம்ம மிதிக்கிறதுக்காக வேண்டி வீட்டு வாசலில் போட்டு வைத்திருப்போம் சாக்கு, தண்ணீரை உறிஞ்சுவதற்காக, காலில் மிதிக்கிறதுக்காக, அந்த சாக்கை விட மோசமான ஆடையை தன் மீது போர்த்திருக்கிறார். அவருடைய நிலைமையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கலங்கி போய்விட்டார். இவர் ஒரு காலத்திலே உயர்தரமான ஆடையை அணிந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே உலா வந்திருக்கிறார். மிக உயர்தரமான காஸ்ட்லியான உணவுகளை சாப்பிட்டு வந்தவர், மிக காஸ்ட்லியான ஆடை அணிந்து வந்தவர். இப்படிப்பட்டவர் இஸ்லாத்தை ஏற்றதால் இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு, இவ்வளவு மோசமான காலில் மிதிபடுகிற சாக்கை போன்ற ஒரு ஆடை அணிந்து வந்திருக்கிறாரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து
எப்படி இவர் தியாகம் செய்திருக்கிறார் இஸ்லாத்திற்காக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி பேசினார்கள். அவர் நிலை குறித்து வருத்தப்பட்டார். இன்றைக்கு யாராவது உலகப்பற்றுள்ள ஒருவர் சின்ன வசதியை மார்க்கத்துக்காக உதவ தயாராக இருக்கிறார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலக வசதி படைத்தவர்கள் தன்னுடைய வசதியை மார்க்கத்திற்காக உதவ தயாராக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் வசதியின் உச்சத்தில் இருந்த அந்த உச்சத்தை எல்லாம் துறந்து விட்டு இஸ்லாத்திற்காக தன்னையே அர்ப்பணம் செய்தவர்கள். தன் சொத்து காசுகளை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காதவராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையில் இறக்கும் வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை சுகபோகங்களை இழந்தவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து அவருடைய வரலாற்றை நாம் பார்ப்போம். அந்த வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.